நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய வலது பக்கத்திலே சாத்தான் நிற்பான், நம்முடைய பக்கத்திலோ கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா. நான் பார்த்தேன், தேவரீர் என்னுடைய வாக்குத்தத்தம் வசனம் அது. நம்ம ஊழியம் பெரிய இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், ஜீசஸ் இஸ் மைட்டி மினிஸ்ட்ரி. இதன் அடிப்படையில் தான் அந்த வசனம். அப்போது தேவன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயேசு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தா, எல்லாரும் வல்லவர்னு போட்டது என்னை மிகப்பெரிய பூஸ்ட் பண்ணிச்சேயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பாஸ்டர் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நேர்த்தி அழகா, ரொம்ப அழகாகுது. ஆமென். ரொம்ப அழகான திருச்சபை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் இந்த எழுப்புதல் அக்கினி ஊழியத்தில் பிரசங்கிக்க வரும் பொழுது, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் பணிகிறோ, இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடனே கூடி வந்தோமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் பணிகிறோ, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியன் இயேசுவே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம், தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் பணிகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. யூ ஸ்பீக் வித் அஸ் லார்ட். ஆண்டவர் எங்களோடு இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவ மக்களோடு கர்த்தர் இடைப்படுவீராக, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க மாத்திரம் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனிதனை அல்ல, எங்களை படைத்து உலகத்தை அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற எங்கள் தேவாதி தேவன், வல்லமையான தேவன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாகும் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் ஒரு வாசிக்க கேட்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, யூதாவே உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, உன் பொருத்தனைகளை செலுத்து. போதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவே உன் பொருத்தனைகளை செலுத்து. இந்த புதிய ஆண்டிலே நான் இந்த சபைக்கு வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய குடும்பத்தாரோடு கூட நான் வந்திருப்பது மறுபடியும் அது பாக்கியமாக கருதுகிறேன். இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை அருளி செய்கிறார். யூதாவே, தேவனுடைய ஜனங்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களே, சபை அங்கத்தினர்களே, தேவனை ஆராதிக்கிறவர்களே, உங்கள் போதகருக்கு கீழ்ப்படுகிறவர்களே, இந்த ஆராதனையிலே, எல்லா ஆராதனையிலும் ஆசையாக பங்கு கொள்கிற யூதாவே, உன் பொருத்தனையை நிறைவேற்று. அல்லேலூயா. உன் பொருத்தனையை நிறைவேற்று. பொருத்தனை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா?
நம்ம தமிழ் மீனிங்ல எதனா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பொருத்தனை, அர்ப்பணிப்பு, வேண்டி வேண்டி இன்னும் இன்னும் நல்லா வரணும், அர்ப்பணிப்பு, இன்னும் நல்லா வரணும். நல்ல சுத்த தமிழ்ல, நம்ம தமிழ்ல சொல்ல முடியுமா? வேண்டிக் கொள்வதை நிறைவேற்றுவது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் நேர்த்தி கடன். என்னதுங்க? ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, நேர்த்தி கடன். நான் தமிழில் அர்த்தம் தேடுவேன் படிச்சுட்டு. பொருத்தனை பொருத்தனைன்றாங்களே, நேர்த்தி கடன். அது என்னதுங்க? அது நேர்த்தி கடன். எதுக்கெல்லாம் நீங்கள் நேர்ந்து கொண்டீங்களோ, போன வருஷத்துலலாம் எதற்காகலாம் நீங்கள் நேர்ந்து கொண்டீங்களோ, ஜனவரி மாதத்தில் எதெல்லாம் நீங்கள் நேர்ந்து கொண்டீங்களோ, அல்லது ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சூட்டோடு சூடா எதெல்லாம் நேர்ந்தி கொண்டீங்களோ, இந்த காரியம் செய்தால் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை என் தேவனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்தி கொண்டீங்களோ, நேர்த்தி கடன், உறுதிமொழி நிறைய போட்டிருக்குது கூகுளில். ஆமென். உறுதிமொழி எடுக்கிறது தான், அல்லது சபதம் எடுப்பது, நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லி இந்த பொருத்தனைக்கு நிறைய விளக்கங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. நேர்த்தி கடன் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமென். ஆமாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நேர்த்தி கடன் செலுத்திட்டு வந்தேன். நேர்த்தி கடன் இங்க சொல்றாரு, யூதாவே உன் பொருத்தனைகளை செலுத்து, நிறைவேற்று. அப்போ ஒரு கேள்விக்குறி உங்க உள்ளத்துல பிரசங்கிக்கும் போதே வரணும், நான் ஏதாகிலும் நேர்த்தி கடனை செலுத்தாமல் விட்டிருக்கிறேனா? நான் ஏதாகிலும் ஒரு நேர்த்தி கடன் அந்த சொன்னதை, அந்த சபதம் எடுத்ததை, அந்த உறுதிமொழி எடுத்ததை நான் நிறைவேற்றாமல் விட்டு விட்டேனோ என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்க ஆசைப்பட வேண்டும். அல்லேலூயா. வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? ஒருவேளை நம்ம உள்ளத்துல தோணும், ஆமா இது நம்ம மறந்துட்டு இருக்கிறோம், ஆமா இது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. மீண்டும் ஒரு நேர்த்தி கடன் எடுங்க. ஆண்டவரே நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, திருச்சபைக்கு நம்ம நிறைய நேர்த்தி கடன் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு நாம் நிறைய செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்கள் இருக்கிறது. நம்முடைய சபதங்கள் இந்த திருச்சபைக்குள்ள எப்போ காலெடுத்து வைத்தோமோ அப்போதிலிருந்து நம்முடைய சபதங்கள் எத்தனையோ நாம் விட்டிருக்கிறோம். அதை தான் ஆவியானவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் இல்லை 500 பேர் அல்ல, நாம் இருக்கிற இந்த 20 பேருக்கு ஆண்டுடைய அந்த வார்த்தை ஞாபகப்படுத்துகிறது. அல்லேலூயா. பின்னொரு வசனங்களை நாம் பார்க்க முடியும். பொருத்தனைன்னு சொன்னா நமக்கு யார் ஞாபகம் வரும்? பொருத்தனை யார் யார் பண்ணது பைபிள்ல? எப்தா, அப்புறம் அன்னாள், அப்புறம் அவ்வளவுதான் இல்ல, தாவீது. சரிங்க, பொருத்தனை பண்ணினவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். இங்கே இந்த அன்னாளை குறித்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு அன்னாளுக்கு பதிலாக எல்கனாவை நான் சொல்லுகிறேன். பாருங்களேன், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்கானா என்பவன் அன்னாளுடைய வீட்டுக்காரர். எல்கானா என்பவர் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும், ஐயா வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக வீட்டார் அனைவரோடு கூட போனான். நல்லா கவனிங்க. எல்கானா அவரை குறித்து அப்படி சொல்லும். என்ன சொன்னா, ரொம்ப அவர் 2 ஒய்ஃப்கார் தான். ஆனால் அந்த
மனைவிக்கு என்ன அவர் செய்தாரோ 10 மடங்கு அண்ணாளுக்கு என்ன பண்ணாராம் செய்தார். ஆனால் மிகப்பெரிய சாமுவேலை கர்த்தர் இந்த பூமிக்கு தர வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை அனுபவித்தவர்கள் தான் அன்னாள் என்கிற பெண்மணி. ஆனால் அன்னாள் அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் எல்கானா கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அப்போ தன்னுடைய கணவர் எங்கே செல்கிறாரோ, அல்லேலூயா. இப்போ என் மனைவி வேறொரு காரியமாக போக வேண்டும், என் அம்மாவை கூட்டிக் கொண்டு வேறு இடத்துக்கு போகணும். பவுலின்னு சொன்னாங்க, இல்லை அக்காவை கூட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணேன், அம்மா நீங்கள் வந்துடணுன்னு. மனைவி என்ன பண்ணுறாங்க, ஆமாம் சரிங்க. வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. ஒருவேளை நான் கூப்பிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த வேலையை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆமாம் வேறொரு ஆராதனை, அங்கே ஆராதனை நடக்குது, அங்கே போயிருப்பாங்க. இப்படி அந்த கணவர் எங்கே செல்கிறாரோ அந்த குடும்பம் அங்கே என்ன பண்ணுகிறது, செல்லுகிறது. அப்போ அன்னாள் என்கிறவரை அந்த மகளை காட்டிலும் எல்லாரும் அன்னாளுடைய பொருத்தனை தான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மனுஷன் ஐயா வருஷம் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுகிறார். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்கானாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆண்டும் நாம் பொருத்தனை செய்ய வேண்டும். அதை ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய சந்நிதியிலே நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு அந்த பொருத்தனையோட தான் நாம் வெளியே போறோம். அல்லேலூயா. ஏதோ உங்களுடைய நேர்த்தி கடன் எதுவாக இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த நேர்த்தி கடனாக, வீடு குறித்து, வேலை வாய்ப்புகளை குறித்து, திருமண காரியங்களை குறித்து, இல்லையா, சம்பள காரியங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்கானா என்கிற அந்த நல் மனிதர் வருடாவருடம் போய் அந்த நேர்த்தி கடனை அவர் செலுத்துவது வழக்கமாக, வாடிக்கையாக, மிகவும் அந்த நல்ல குணத்தோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ ரொம்ப சந்தோஷமா போய் நேர்த்தி கடன் பண்றாங்க. ஏன்? அந்த அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு அண்ணாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்து விட்டு அதன் பிறகு குமார் பாருங்க, எத்தனை ஒரு ஆசீர்வாதங்கள். எல்கானா என்கிற ஒரு குடும்ப தலைவன் நிச்சயமாகவே ஒரு பொருத்தனையை எடுக்க வேண்டும். குடும்ப தலைவிகள் ஒரு பொருத்தனையை எடுத்து அந்த நேர்த்தி கடனை நிச்சயமாய் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதிலே தேவன் அதிகமாக பிரியப்படுகிறார். அல்லேலூயா. 66ஆம் சங்கீதத்தை 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலே அந்த பொருத்தனைகள் இருந்தாலும் நாம் அதை நிறைவேற்ற பழகி கொள்ள வேண்டும். சங்கீதம் 66:14 வாசிக்கலாம். என் இக்கட்டில் நான் உதடுகளை திறந்து, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை, என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆமா பாருங்க ஐயா, திடீரென்று எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்தது. மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்டேன். அப்பொழுது தேவனை விட்டால் எனக்கு யாரும் தெரியாது என்பதை அறிந்தவனாக வாயை திறந்து ஒரு பொருத்தனை செய்து விட்டேன். அல்லேலூயா. வாயை திறந்து ஒரு பொருத்தனை செய்து விட்டேன். எனக்கும் ஆண்டவர் உணர்த்துறார், ஒரு சில காரியங்களிலே அந்த பொருத்தனைகளை நாம் மறந்து விட்டிருக்கிறோம். நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன், பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். அது இக்கட்டான சூழ்நிலையில் நான் பண்ணிட்டேன், இப்போ அதன் பிறகு அது தொடர்ச்சி இக்கட்டான சூழ்நிலையே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை என்னால் செலுத்த முடியவில்லை. அந்த நேர்த்திக்கடனை நான் செய்து விட்டேன். உதடுகளை திறந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிவிட்டேன், ஆண்டவரே இதை செய்கிறேன். யாருக்கு முன்னாடி இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம். அதை புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நான் சொல்லிட்டேனே, அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அந்த ஒரு பொருத்தனை தான் நமக்கு என்ன பண்ணுங்க, அந்த காரியங்களில் நாம் நிச்சயமாக நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக ஆண்டவர்
அதை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் என்பதாக உபாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அல்லேலூயா. அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். பாத்தீங்களா, அவரு இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் பாத்தீங்களா, இதுவே உங்களுக்கு பாவமாயிடும். பயமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த வசனத்தை சொல்லிட்டேனேன்னு எனக்கும் பயமா இருக்கு. நீங்க மறந்திருக்கலாம். தேவன் இப்ப ஞாபகப்படுத்திட்டாரு, அதுவே நமக்கு பாவம் ஆயிடுச்சான். அல்லேலூயா. அப்ப எத்தனை பொருத்தனைகள். என்ன கேத்தரினோடு ஆண்டவர் பேசுறார். ஆண்டவரே, நான் எத்தனை பொருத்தனை செய்திருக்கிறேன்ப்பா. எங்க வாணிமாவோடு பேசுறார். ஒரு 4000 ஒரு சர்ச்சைக்கு நின்றுக்குது. என்கிட்ட கேட்டு இப்போ கோவப்படுறாங்க என் மேல. அல்லேலூயா. உணர்றேம்மா, கரெக்டா உணர்றேன். நான் நிச்சயம் நான் கொடுப்பேன், நீ செலுத்து. அல்லேலூயா. அவங்க பொருத்தனை பண்ணாங்க. ஆனா கணவனார் அது என்ன பண்ணாரு, வந்து செலுத்த ஆரம்பித்தார். ஏன் ஐயா, அந்த காரியத்தை நிச்சயமாய் தேவன் இடத்துல என்ன பண்ணாரு, கேட்பாரு. அப்படியே குழந்தையா மாறிட்டாரு. அங்க என்னப்பா நீ சொன்னியே, செஞ்சியா? ஒரு சிலர்லாம் கேட்பாங்க தெரியுமா, அது ரொம்ப உரிமையாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நான் சொல்கிறேன், எவ்வளோ நமக்கு அப்பா அப்படியே மாறி, நமக்கு புள்ள மாதிரி மாறி, என்னப்பா செய்கிறேன்னு சொன்னியே, செம்ம வசனம். அப்படியே அதெல்லாம் படிக்கும் போது ஒரு மாதிரி ஆயிரம் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பா என்னப்பா இப்படியெல்லாம் கேட்குறீங்களே எங்களாட்ட. அல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார், ஏசப்பா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், ஒரு 800 ரூபாய் தான் கொடுங்க. அப்படியே கெஞ்சுவார் அவர்கிட்ட. செம்ம ஜெபம் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். மீதி எதனா அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ப்பா, நான் தப்பு பண்ணியிருந்தா கூட ஒரு 200 ரூபாய் பிடிச்சிருப்பா அப்படி சொல்லுவார். அரகவந்தக்கார் ஒருத்தர். இப்படி வரும்போது என்றி அண்ணன் கேட்டேன், என்றி அண்ணன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஏன்னா இந்த ரசிக்கப்பட்ட புதுசில் ஏறக்குறைய நானும் என்றி அண்ணன் மட்டும் 4 மணி நேரம் நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவோம். நானும் என்றி அண்ணன் ஜெபம் பண்ண என்னை பழக்க வச்சார். அப்படியே நேராக எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், எந்த ஒரு பெஞ்சும் இல்லாமல், இரவு நேரத்தில் அந்த மிஷின் காம்பவுண்டில் ஜெபம், சர்ச் காம்பவுண்டில் ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே 2 மணிக்கு அப்படி இப்போ நடந்து போகும்பொழுது அசுத்தாவிகள் அப்படியே விலகி ஓடுவதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. வரும்போது எங்கள் தம்பிக்கிட்ட கேட்டு வந்தேன், எங்கப்பா இருக்கு இந்த வீடு அப்படி சொல்லி. அண்ணன் வீடு. ஒரு 3-4 மணி நேரம் நேர் முழங்காலில் என்ன பண்ணுவோம், ஜெபம். இப்போ அவர் எப்படி இருக்கிறார் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அப்போல்லாம் பொருத்தனை பண்ணுவோம், இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும். அதே ஞாபகம் வந்தது எனக்கு. ஓரளவுக்கு நான் அதை ஆண்டவருக்காக செய்து கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் அதை அவர் கேட்பார். உன் கையில கண்டிப்பா என்ன பண்ணுவாருங்க, கேட்டு வாங்கிட்டு தான் அடுத்த கதைக்கு அவர் என்ன பண்ணுவாரு, போவார். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதெல்லாம் நேர்த்திக்கடன் பண்ணிட்டு செய்யாம இருக்கிறோமோ, இன்னைக்கு அகைன் நீங்க அதை என்ன பண்ணிடுங்க, ஆமா சொல்லிடுங்க. நான் ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சொல்றது பாவமாக எண்ணுமே. ஆமென். இது மிகப்பெரிய பாவத்தில் வராது கர்த்தருக்கு, ஆனாலும் அது பாவமாக போயிருப்பா அப்படி சொல்றாரு நமக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும், வந்துடணும். சரிங்க. இந்த பொருத்தனையில் நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்தான்னு சொன்னாங்க. எப்தா அவர் என்ன பொருத்தனை பண்ணாருன்னா டக்கு டக்கு என்ன பண்ணுவீங்க, சொல்லிடுவீங்க. நான் சொல்லுகிறேன், அதில் ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் கூட இருக்குது.
ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனை. அம்மா சொல்றாங்க பாருங்க, ஒரு முட்டாள்தனமான பொருத்தனை. ஆமாங்க, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா என் வீட்டுல இருந்து எதிர்க்கு எது வருதோ அதை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன். இவர் நினைச்சாரு ஏகப்பட்ட ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குதே. அவன் அழகா சொல்றான், எது வருகிறதோ அழகா போட்டிருக்கோம். அது தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும். ஆமா, அது பாத்தீங்கன்னா அது இதுன்னு யார சொல்லுவாங்க? ஆடு மாடு. ஆமா, மிருகஜீவன்ல தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அவருடைய பொருத்தனை அது இதுன்னு மைண்டில் நினச்சி தான் என்ன பண்ணுறாருங்க, சொல்கிறாரு. ஆனால் அவர் ஜெயிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வராங்க. அதை தவிர வேறு யாரும் அவங்களுக்கு பிள்ளைங்களே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை குறித்த நம்முடைய தரிசனம் கூட முட்டாள்தனமாக என்ன பண்ணோம், ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ரெடில்ஸில் மிகப்பெரிய ஊழியக்காருங்க, இயேசுவின் ரத்த சபை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பொழுது. பாஸ்டர் கூட எப்படி ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன்னா என்னன்னு தெரியல, எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் என்ன மாதிரியே வேறு இருக்காரு அப்படி சொல்லி. ஆமாம் ஐயா, எனக்கு ஒரு 52 வயசு ஆகுதுங்க ஐயா. ஆமாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் பொண்ணு அங்கேருந்து பொழந்துருவோம் உங்களை சின்ன பையன் சொல்கிற வேலையை வச்சுக்காது. ஆமாம், நேற்று கூட ஒரு அந்த அம்மா 80 வயசு அம்மா ஒரு பெரிய ஒரு மலையை எங்களுக்கு திறந்து கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு கூட்டம்லாம் நடத்தணும். நல்லா தீர்க்கதரிசி வந்தார். அவன் சொன்னாங்க, என்னை பார்த்தப்போ முதல்ல நேரடியாக பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் கிட்டல பார்த்து நேரடியாக பார்க்குறாங்க. எஸ்ரா அப்படி சொல்லிட்டு, நீ உஷாராக வாழணும். அவங்க கற்பனை வேறு மாதிரி ஆயிடுச்சு போயிடுச்சு. எனக்கு ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு வாலிப மாதிரி நினச்சிட்டுக்கிறாங்க மனசில். அப்புறம் ஒரு பாஸ்டர் எழுப்பி நின்னார், அருமையான எஸ்ரா பாஸ்டர், எனக்கு அவர் தான் உதவி செய்தார். அவரு என்னையும் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்களேன், என் தம்பியான்னு அவர் கேட்டாங்களாம். அவருக்கு 52 வயசு, அது அவருக்கு 34 வயசு தான் ஆகுது. இல்லை லூயா சொல்லிட்ட உடனே அந்த மீட்டிங்கே சிரிச்சு போச்சு எனக்காக. அதுபோல் என் பொண்ணு அங்கேருந்தே பார்க்குறாங்க. இல்லை லூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொருத்தனை பண்ணுறாங்க அந்த அம்மா, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணாமல் உங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன். இப்போ ஏனோக்கு அவர் என் கூட பைபிள் காலேஜ் படிக்கிறார். ஒவ்வொரு நாளும் புலம்பல் தான். 20 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ்ரா பிரதர், எனக்கு கல்யாணமே எங்கள் அம்மா பண்ண மாட்டேறாங்க, எப்படி 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 உள்ளவே பொங்குறாரு. 20 வயசுலேயே பொங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பசங்க இருக்கிறாங்க அவருக்கு. அல்லேலூயா, ஊழியம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பொருத்தனை தவறு என்பதாக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பொருத்தனை அவனுக்கு எப்படி அப்படி தோணுச்சு? அவனுக்கு சரி தோணுச்சு. ஐயா நான் கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஒரு டிமாண்ட் வச்சுருக்கலாம்ல, விண்ணப்பம் வச்சுருக்கலாம். ஐயா நான் வருவது எதுவோ நினச்சி இந்த மைண்டில் நான் பண்ணிட்டேன் ஐயா, நான் இது மாதிரி வெட்டி. அவர் என்ன சொல்ல போகிறாரு? சரிங்க, யார் கூட சண்டை போட்டு வரான் அப்படின்னா, இவனுடைய பேச்சுவார்த்தை, இவனுடைய தொடர்பு எல்லாம் அம்மோன் புத்திரர்கள். அவங்க யாருன்னு கடந்த மாதம் சொன்னோம் இல்லாமல், அம்மோன் புத்திரரும் மோவாபியர் யாருன்னு சொன்னால், இந்த லோத்தினுடைய அந்த அந்த சாபக்கேடான அதில் அம்மோன் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் பையன் அவங்க இருந்தாங்க மோவாபு. அதுக்கப்புறம் இந்த பென்மீன் போகிற அவனுடைய சந்ததி தான் யாருங்க? அம்மோன் புத்திரர்கள். இவனுடைய வழிபாடு அந்த கோமேஸ் என்கிற தெய்வம், அது மனிதர்களை பலி கொடுக்கிற ஒரு கடவுள். அது இப்போ எங்க போய் எங்க வரான் பாருங்களேன். எப்தா அடிக்கடி பேசுறதுக்கு ஆள் அனுப்புறது அம்மோன் ராஜா கிட்ட. பா என்னப்பா நாங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணலப்பா, நாங்கெல்லாம் ரீசெண்டாக வந்துட்டுமே, உங்களெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அவர் இப்படி பேசி அனுப்புறது. இவர் சம்பாஷணம் பின்னாடி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா,
இந்த பொருத்தனையை பண்ணுகிறவர்கள் யாரோடு அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அங்க பொருத்தனை செயல்பட ஆரம்பிக்கிறது. அது தவறான பொருத்தனைக்கு அந்த எப்தாவை அது வழிநடத்தி விட்டது. அவனுடைய சம்பாஷணைகள், அவனுடைய அந்த அந்த ராஜாவோடு கூட இருந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தொடர்பு, அதன் பிறகுதான் சண்டை வந்தது. முதல்ல பேசி அனுப்புறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், அப்படி போயிடலான்னு. ஆனா அப்படி பண்ணலன்னு தான் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறான்னா அவனுடைய தயவு இவனுக்கு என்ன பண்ணும் வேணும். ஆகையனால தான் அவனுடைய அந்த அந்த மற்றவருடைய, அதாவது பலி, அவன் மனித பலி செலுத்துகிறவன், பயங்கரமான விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு இனத்தா ஜாதியார்கள் அவர்கள். எப்தா இப்படி மாறுவதற்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குமா என்று நான் கர்த்தருக்குள்ள ஆலோசனை பண்ணி தான் இங்க சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி வசனம் இல்லை, இருந்தாலும் என்னுடைய அந்த அந்த வரலாற்று பின்னணி ஆராயும் பொழுது அவனுடைய தொடர்புகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்து இந்த மனித பலி எப்படி அவனுடைய மகளை அவன் பலி கொடுப்பான் என்பதை நான் நினைச்சு பார்க்கிறேன். அப்போ ஒரு பக்கத்துல இது முட்டாள்தனமான பொருத்தனையா இருந்தாலும் அந்த பொருத்தனையை ஊக்குவிப்பது நம்முடைய தேவன் அல்ல, பிசாசு. புரியுதுங்களா? அப்போ வேற மாதிரி பொருத்தனை என்ன பண்ணிடுறான், அவன் சந்ததியே இல்லாம பண்ணிடுற மாதிரி என்ன பண்றான். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பொருத்தனையை, யூதாவே உன் பொருத்தனையை செலுத்து, அந்த பொருத்தனையை ஞானத்தோடு செலுத்து என்பதாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது 2 அருமையான தேவனுடைய மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக எனக்கு டைம் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12:15 12:30 முடிச்சிடலாமா ஐயா? ஓகே. அல்லேலூயா. யாக்கோபு என்கிற ஒரு மனிதனுடைய பொருத்தனையை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை வாசிக்கலாம் சீக்கிரமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது யாக்கோபு இருந்து காப்பாற்றி தந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது படிக்கும் போதே அப்படியே பொங்குது என் உள்ளம். ஆமென். அப்படியே பொங்கணும். எவ்வளோ அழகான ஒரு பொருத்தனை. அந்த தகப்பன் வீட்டை நேசித்து ஆண்டவரே, ஏன்னா அவரு அந்த அந்த இரவுலையும் பகல்லையும் அந்த லாபான் வீட்டில் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமென். அது நான் ஒரு மிகப்பெரிய பிரசங்கமாக கூட எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, எப்பா 10 முறை என் சம்பளத்தை நீ மாத்தினியே மாமனாரே. பனிலையும் இரவெல்லாம் பனி, பகலெல்லாம் வெயில், மாத்தி மாத்தி போட்ட என்ன, மாத்தி மாத்தி என்னை அலக்கழிச்ச. ஒரு பொண்ணுக்காக இத்தனை வருஷம், இன்னொரு பொண்ணுக்காக இத்தனை வருஷம் போட்டு என்னை சாகடிச்ச. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வதித்த பிறகு இவர் பொருத்தனையெல்லாம் பயங்கரமா வருது. ஆனால் இவர் அங்க போயிட்ட பிறகு தான் இவருடைய கஷ்டங்கள் பாடுகள் அப்படிதான் தெரியும் நமக்கு. பொருத்தனை பண்ணிட்டு இருப்போம், அதை தான் சொல்ல வரேன். பொருத்தனை பண்ண பிறகு இவர் அந்த போராட பார்த்தீங்களா, அந்த வேலை காரியமாக அங்க வருகிற பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் நினைக்கிறோம், அவருடைய மைண்டு ஃபுல்லாக அந்த லூஸ் என்கிற இடம். அல்லேலூயா. அந்த மைண்டு ஃபுல்லாக நான் தூணாக நிறுத்தின அந்த இடம் தேவனுடைய வீடாகும். அவர் மைண்டு ஃபுல்லாக எனக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு தசம பாகங்களை செலுத்துவேன்.
ஒவ்வொரு நாளும் கஷ்டத்திலும் அதை நினைக்கிறார், ஒவ்வொரு நாளும் பணியிலே அதை நினைக்கிறார், ஒவ்வொரு நாளும் வெயிலே நினைக்கிறார். மாத்தி மாத்தி மாமனார் அவரை பழி வாங்கும் பொழுதெல்லாம் என் தேவனுக்கு நான் பொருத்தனை செலுத்தி இருக்கிறேன், அதற்காக நான் வேலை செய்கிறேன். என் தேவனுக்கு நான் ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன், அதற்காக நான் பாட அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபை போல பாடுகள் மத்தியில கூட தேவனுடைய பொருத்தனையை ஞாபகம் வைத்து, என் குடும்பம் அழகான குடும்பம், என் குடும்பத்தாரோடு கூட என் தேவன் இணைத்து விட்டால் நான் இப்படி செய்வேன். எவ்வளோ ஒரு கூடாரவாசி என்கிற அந்த பெயர் அந்த அற்புதமான மனிதருக்கு எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். அழகாக ஒரு பொருத்தனை அவர் செய்கிறார். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருத்தனையை அவர் செய்கிறார். ஐயோ, அந்த இடத்திலே நான் தேவ தூதர்களை நான் பார்த்து விட்டேன், இந்த இடத்திலே தேவன் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாய் இருப்பதை நான் பார்த்து விட்டேன். ஆகையினால் இந்த இடத்தை என்னால் சும்மா விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு என்னால் செல்ல முடியாது. அந்த பொருத்தனை அங்கு நிறைவேற்றி விட்டுதான் நான் என் அடுத்த வேலைக்கு செல்வேன். இதுதான் பொருத்தனை. நாம் என்ன பண்றோம்? தாண்டி போயிடும். உங்களுக்கு விளங்குதுங்களா? புரியுதுங்களா? அந்த பொருத்தனையை நாம் கடந்து விடுகிறோம், அந்த பொருத்தனையை நாம் மறந்து விடுகிறோம், அந்த பொருத்தனையை நம்மால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. கேட்டால் பாடுகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள், லோன் காரியங்கள், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை பண்ண வேண்டும், இதை பண்ண வேண்டும். எனக்கு அழகா 3000 ரூபாய் கொடுத்தாங்க, அது கூட ஒரு 500 ரூபாய் போட்டு அப்படியே ஊழியக்காரருக்கு செலவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. பயங்கர சந்தோஷம் எனக்கு. நான் பொருத்தனை பண்ணினேன், அது வந்தால் எனக்கு வேணாம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக அதை என்ன பண்ணிடுறேன், செலுத்துறேன். அப்படி பல லட்சங்கள். ஆமேன். சும்மா ஆயிரங்களெல்லாம் இல்லை, பல லட்சங்கள் தேவனுடைய சமூகத்திலே பலிப்பிடத்தில் என்னால் சொல்ல முடியும். பொருத்தனை அது தாமதிக்க கூடாது, செய்துவிட்டு அதை யோசிக்க கூடாது. நீதிமொழிகள் அப்படி தானே சொல்லுது, நீ ஒரு பொருத்தனை பண்ணினால் ஆமா அதை செலுத்து, அது அதன் பிறகு நீ என்ன பண்ணாத, யோசிச்சிராத. அல்லேலூயா. அதை தாண்டி விடாதே, அதை அப்புறமாய் செய்து கொள்ள நினைக்காதே, உன் கஷ்டத்தை அதற்கு காரணம் காட்டாதே. அது உன் கையிலே ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் சொல்லலையே, சொல்லாமல் இருந்தால் நல்லதுன்றாரு, சொல்லாமல் இருந்தாமே பாவம் இல்லைன்றாரு. நம்ம சொல்லிட்டோமே, சொல்லிட்ட பிறகு அதை கடந்து போவது நியாயமா? நீதிமான் தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் அவன் தவறாது இருக்கிறானே. ஆகையினால் அந்த பொருத்தனையை நாம் செலுத்தி விட்டு தான் என்ன பண்ணோம், போக வேண்டும். இன்னொரு அழகான வசனம் பாருங்களேன். ஒருவேளை நான் நினைச்சேன், ஞாபகப்படுத்தி இருப்பார், கஷ்டப்படும் போது ஞாபகப்படுத்தியிருப்பார் அப்படின்னா இந்த வசனம் வாசிங்கள ரொம்ப நல்லா இருக்கும். 31 அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. பாருங்களேன், அவரே அதை மறுபடியும் அவர் அறிமுகப்படுத்தி கொள்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் தான்ப்பா தரிசனமான அங்க உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார் என்றான். பாருங்க, மறுபடியும் வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின. பாருங்களேன், அண்டர்லைன், எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே. அவ்வளவுதான். இரு பரிவாரங்கள் அவர் எடுத்துக்கொண்டார். அப்படி என்ன பண்ண போறாருங்க, தகப்பனின் வீட்டுக்கு மறுபடியும் சொந்த தேசத்துக்கு போக போகிறார். ஆனந்தம், பேரானந்தம். அப்படியே பிள்ளைகளோடு கூட, வேலைக்காரர்களோடு கூட, ஆடு மாடு ஒட்டகளோடு கூட பயங்கர சேனையாக அவர் என்ன பண்றாருங்க, ஆமா புறப்பட போறாரு. இப்ப ஞாபகப்படுத்துறாரு, நீ வரும்பொழுது ஒரு தூணு நிறுத்தி அங்க ஒரு பொருத்தனை பண்ணியே சொல்றாரு நமக்கு. ஆமென். இப்ப நான் சொல்றேன், நீங்க அப்படியே கண்ணை மூடுங்க.
அம்மா ஐயா நீ ஜெபம் பண்ணி ஒரு விஷயம் சொல்லி அப்படி எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணியே அப்படி ஞாபகம் வருதா பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஞாபகம் வருதா பாருங்க. யாக்கோபுக்கு தேவன் ஞாபகப்படுத்தினார். அப்பா அந்த இடத்துல ஒரு தூணை நிற்க வச்சு அபிஷேகம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணியே. கண்ணை தரங்க பார்க்கலாம். ஞாபகம் வந்துருச்சா? ஒரு சிலதெல்லாம் ஊழியக்காரங்க நம்ம கூட நிறைய ஞாபகம் வரணும். அப்படியே இந்த வருஷம் பொருத்தனை பண்ணியிருப்போம். இந்த இடத்துல போய்ட்டு வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணோம், இந்த ஜபத்தை நடத்தணும், இந்த கூட்டங்களை நம்ம செய்யணும், இத்தனை பேருக்கு நம்ம ரட்சிப்பு நடத்த ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போ ஞாபகப்படுத்துறாரு நம்மளுக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஞாபகப்படுத்துறாரு, எஸ்ரா நீ இதெல்லாம் என்ன பண்ணுவ, நீ நினச்சியே நீ பண்ணியே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். யார் இப்படி சொல்ல முடியும்? நம்ம அப்படியே பக்கத்தில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நீ எனக்கு செய்கிறேன்னு சொன்னியப்பா, ஆமே செஞ்சியா? ஞாபகப்படுத்துகிறார். அடுத்தது 35 அதிகாரம் 7 வசனத்தில் அன்பு தாசர் யாக்கோபு அந்த இடத்துல அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி போதுங்க அம்மா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அது பேர் தான் ஃபாதர் பண்ணாரு, நன்றி பலிபீடம். திரும்பி வரும் பொழுது நான் கட்டுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? 28 அதிகாரத்தில் அவர் அனாதையாக அப்படியே திரிந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த வாக்குத்தத்தம் பெற்ற பொழுது அவர் அங்கே பொருத்தனை செய்து அதன் பிறகு தன் மாமனார் வீட்டில் போய் கஷ்டங்களை அனுபவித்து ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்தி ஊழியக்காரர்கள் ஞாபகப்படுத்தி வசனங்கள் ஞாபகப்படுத்தி சபைகள் ஞாபகப்படுத்தி அறிவிப்புகள் கொடுத்து போய் செய்யின்னு சொல்லியும் நம்ம தாண்டி போறோம் பார்த்தீங்களா? யாக்கோபை நினைத்து கொள்ளுங்கள், அவர் வந்தார், அங்கே பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே அவர் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஒரு அருமையான பொருத்தனை. அதுக்கு அடுத்தது அவர் என்னென்ன செஞ்சாரோ நாம் விசுவாசிக்கலாம், நிச்சயம் செய்திருப்பார். எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துகிறேன். ஆமென். பலிபீடம் நான் கட்டிக்கொண்டேன், பலிபீடம் நான் கட்டிவிட்டேன். ஆமென். என் தேவனுக்காக நான் அதை செய்துவிட்டேன். இனியும் பலிபீடம் கட்டுவது மாத்திரமல்ல, அதற்குண்டான அங்கீகாரமாகிய அந்த தசமபாகத்தையும் அந்த காணிக்கைகளையும் அந்த பொருத்தனைகளையும் நான் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் செய்திருப்பார். சபையுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் பொருத்தனைகள். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50:15 வாசித்தாலும் அதற்கு முன்னதாக 14ஆம் வசனம், நீ அவருக்கு ஒரு பொருத்தனையை செய்து அதன் பிறகு ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். நீ ஒரு நல்ல முக்கியமான ஒரு ஜபம் பண்ணும்பொழுது ஒரு பொருத்தனை ஏறிடுங்க. ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஒரு பொருத்தனை ஏறிடுங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த பொருத்தனை நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க, அதன் பிறகு உங்க வாழ்க்கையில அந்த காரியம் நடக்கலைன்னா நாங்கெல்லாம் ஊழியத்தை விட்டு போயிடுறோம். நிச்சயம் சொல்ல முடியும். ஆமென். நம்ம செஞ்சிருப்போம், அந்த பொருத்தனை செஞ்சிருப்போம், சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக, ஏழைகளுக்காக ஏதோ ஒரு காரியம் அந்த பொருத்தனை நாம் செய்திருப்போம். காலங்கள் அதுக்கு அழகாக பதில் சொல்வதை நம்முடைய கண்கள் காணும். அதெல்லாம் அப்படியே நிறைவேறி இருக்கும். ஆமென். ஒவ்வொன்றாக பார்த்தா நமக்கு தெரியாது. நம்முடைய பலன் நினைச்சிருப்போம், நம்முடைய சம்பாத்தியத்தை நினைச்சிருப்போம், நம்முடைய எல்லாம் நினைச்சு நம்ம திறமை நினைச்சிருப்போம். இல்லைங்க, நீ பொருத்தனை பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் நினைச்சு உங்களை அற்புதமாய் உங்கள் காரியத்தை அவர் செய்து கொண்டு வந்திருப்பதை உணர்ந்து பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கும். அல்லேலூயா. அந்த பொருத்தனையை நாம் செலுத்தி விடுவோம்.
திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, திருச்சபையினுடைய பணிமுட்டுகள் எல்லாம் தட்டுமுட்டு சாமான்கள் வாங்குவதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு எல்லாமே இந்த பொருத்தனை அவசியம். விசுவாசிகள், திருச்சபை அங்கத்தினர்கள் நிச்சயமான ஒரு பொருத்தனையை நீங்கள் செய்யுங்க. நேர்த்தி கடனை நீங்கள் நிறைவேற்றுங்க. நிச்சயமாய் அதில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாருங்க? கொடுப்பார். இன்னொரு அற்புதமான மனிதரை சொல்லி 5 நிமிஷம் நம்ம முடிச்சிடலாம். அவர் யாருன்னா தாவீது. ஆமென். சங்கீதம் 132 சங்கீதம் 1 முதல் ஒரு 5 வசனம் ரொம்ப அழகாக நான் அது படிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். ஆமாங்க. கர்த்தாவே 132 1 கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். யாக்கோப்புக்கு அடுத்தது அற்புதமான ஒரு மனிதர் தாவீது ராஜன். ஆமென். அதன்படி அவர் என்ன பண்ணாருங்க? செய்தார். நிச்சயமாய் சொல்ல முடியும். தேவாலயம் கட்டினது சாலமோனாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய சகல காரியங்களையும் சேர்த்து வைத்தது தாவீது அல்லவோ? அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் தான்ப்பா, உன் கையில ரத்தம் இருக்குது, நீ கட்டாத, வேற ஒன்றும் இல்லை. ஆமென். அதுவும் ஆண்டவருக்காகத்தான் அவர் செய்தார். அந்த போர் புரிந்ததெல்லாம் யாருக்காகத்தான்? தேவனுக்காகத்தான் செய்தார். ஆனாலும் எத்தனை நல்லவர்கள் இந்த திருச்சபையிலே பொறுப்பாளர்களாக இருப்பார்கள், மூப்பர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கட்டக்கூடாது, அவர்கள் சேர்த்து தர வேண்டும். சாலமோன் தான் தேவாலயத்தை கட்ட வேண்டும். அப்படி மூப்பர்களும் விசுவாசிகளும் சேர்த்து வைத்து தர வேண்டும். சபை போதகத்தான் ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஒரு நீதி, தேவன் வைத்திருக்கிற ஒரு நீதி. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார், அல்லது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார்? கேத்தரினுக்கு ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாருன்னு சொன்னா, இப்போ ஒரு பொருத்தனை பண்ணு ஆண்டவரே, நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், அதை நிறைவேற்ற வரைக்கும் இனி நான் தூங்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனை பண்ணிட்டு தான் இங்கிருந்து போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இப்போ இதுவரைக்கும் பண்ண பொருத்தனை இல்லை, அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு பொருத்தனை. ஹல்லேலூயா. ஆமாங்க, அந்த பொருத்தனை செய்ய போகிறோம். ஆரோகண சங்கீதம் தாவீதுக்காக யாரோ எழுதி வைத்திருக்கிறார். தாவீதை அறிந்தவர், தாவீதோடு இருந்தவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த சங்கீதத்தை. தாவீது இப்படி சொன்னாரப்பா. அல்லேலூயா. அவர் கட்டில் மேல் அவர் ஏறுவதும் இல்லை, தன் கண்களுக்கு நித்திரை சொன்னாரே. எல்லாவற்றையும் சாலமோனுக்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக அவர் அப்படியே சவதரித்து வைத்தார். அப்படியே லிஸ்ட் போட்டுனே போலாம்ல. அது படித்தா அப்படியே நான் படிப்பேன் பாருங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பா, எத்தனை பேர்கிட்ட அதற்காக அவர் வாங்கியிருப்பார். அல்லேலூயா. எத்தனை அப்படியே படிச்சுன்னா, ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுறேன், சாலமோனுடைய தேவாலயம் கட்டி எப்படி அந்த இடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு சொல்லி ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஆந்திராவில். அந்த சபையை அலறுது அப்படியே. அல்லேலூயா. என்னால் நிற்க, வசனம் சொல்லுது, நிற்கக்கூடாமல் போயிட்டு, அது அந்த சபை, இது இந்த சபை, இது இயேசுவின் சபைன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அபிஷேகத்தினால் அப்படியே நிறைந்தார்கள், அப்படியே துள்ளி குதித்தார்கள். அந்த இடம் அசைந்ததை நான் பார்த்தேன். ஆமென்.
ஆமா, அவர் சவதரித்து வைத்து போன எத்தனை எத்தனை பலிகள் செலுத்தப்பட்டது, எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எத்தனை வேலைகள், எத்தனை சூப்பர்வைசர்கள், எத்தனை எத்தனை சொல்லி லிஸ்ட்டு போட்டு 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 அந்த தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே உட்கார்ந்து இருக்கிறாள், அங்கே உட்காரவே முடியவில்லை. அல்லேலூயா. ஏன் சொன்னால் இந்த பூமியிலே தேவனுடைய ஆலயத்தை காட்டிலும் வேறொரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. தேவனுடைய ஊழியத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஊழியம் நமக்கு இல்லை. இந்த பூமியிலே போதகருடைய சொந்தத்தை தவிர வேறொரு சொந்த நமக்கு பெரியவர்கள் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் நம்முடைய சொந்தம். கர்த்தருடைய தேவாலயம் தான் நம்முடைய வீடு. கர்த்தருடைய ஊழியம் தான் நம்முடைய வேலை. இந்த பூமியில இவைகளை காட்டிலும் வேறொரு பெரிது அல்ல. தாவீதுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. சாலமோன் தாழ்மையா ஜெபம், ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, நான் உமக்காக கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவாலயம், அது அவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டி எவ்வளவு தாழ்மையாய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு நேராக கரங்களை நீட்டி ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னாரே. இதோ இந்த ஆலயத்தினுடைய விசுவாசிகள் இனி எப்பக்கத்தில் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு நேராக உங்கள் பலகணிகள் திறந்திருக்க வேண்டும், உங்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும், உங்கள் ஜெபங்கள் இந்த ஆலயத்துக்கு நேராக திறந்திருக்க வேண்டும். இனி நான் இந்த மூலையில் தான் இருக்கிறேன், ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை ஆகிலும் இந்த சபைக்கு நேராக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று பொருத்தனை பண்ணிக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பொருத்தனை பண்றீங்க? இனி என் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராகத்தான் என் ஜெபம் முழங்கால் படியிடும். அப்படி கேட்டுருவாராம், மக்களுக்கு விடுதலை கொடுத்துருவாராம். சாலமோன் அவ்வளவு தாழ்மையாக ஜெபம் பண்ணினார். மீண்டும் சொல்லுகிறேன், பொருத்தனைகள் அழகாக இருக்க வேண்டும், பொருத்தனைகள் உண்மையாக இருக்க வேண்டும். பொருத்தனைக்கு பாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஞாபகப்படுத்தியிருக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு கேட்பார் அல்லது ஞாபகப்படுத்துவார். ஊழியக்காரர்கள் மூலமாக, அறிவிப்பு மூலமாக, செல்போன் மூலமாக, வேத வசனம் மூலமாக, டிவியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதின் மூலமாக பல விதங்களிலே உங்கள் பொருத்தனைகளை ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். உங்கள் கையில் நிச்சயமாய் அதை கேட்டு வாங்குவார். ஆனாலும் நாம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன், நான் சொல்றேன், 1000 மடங்கு இருக்கும். அல்லேலூயா. என்னால் எழுதி தர முடியும். நீங்க எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அதற்கு 1000 மடங்கு தேவன் உங்களுக்கு பலனை தருவார். எதை செய்கிறீர்களோ தேவனுடைய ஆலயத்துக்கென்று, தேவனுடைய பலிபீடத்திற்கென்று, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்களோ என்னால் எழுதி தர முடியும். 1000 மடங்கு அதில் ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் சபையார் விசுவாச மக்கள் அனைவருக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பாடலாமா? ஹல்லேலூயா. இதில் கீபோர்டு இல்லை, எதுனா போடுங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அந்த பாட்டு தெரியாது, ஆனால் நாங்கள் பண்ணி பாடுங்க. நான் வாஞ்சிக்கிறேன் ஒரே ஒரு அடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000ங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000ங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி
நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இது எங்களோடு பொருத்தனைகளை குறித்து ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்ட தயவிற்காக ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் நாங்கள் உணர்வடையும்படி எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக, ரொம்ப இரக்கமாக நீர் எங்கள் மீது வைத்த தயவுள்ளவராக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட அந்த பொருத்தனையை செய்யாமல் இருப்பது எங்கள் ஆசீர்வாதத்துக்கு எத்தனை தடையாய் இருந்தது ஆண்டவரே. எத்தனை ஊழியங்களுக்கு அந்த பொருத்தனை தடையாக இருந்துவிட்டது. எங்களை மன்னித்து ஆண்டவர், இனி நாங்கள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றும் அளவுக்கும் நாங்கள் எங்கள் கண்களிலே அந்த தூக்கத்தை வரவிடுவதில்லை ஆண்டவரே. அதற்காக மிகுந்த பிரயாசங்கள் பட்டு, அதற்காக அதிக நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அந்த பலிபீடத்திற்குண்டான காரியத்தையும், அந்த தசமபாகத்துக்குண்டான காணிக்கைகளையும், அந்த ஆலயத்துக்குண்டான காணிக்கைகளையும், ஆலயத்துக்குண்டான ஆசீர்வாதங்களையும், எங்கள் பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றும் அளவும் இனி நாங்கள் தூங்கப் போவதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.